Hi, hello, welcome to Handmade by Magari. இன்னைக்கு வீடியோ நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வீடியோவை எடுத்துட்டு அதை நானே delete பண்ணிட்டேன்னு தெரியாமல் என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரொம்பவே கம்மி. அதனால் வந்து நான் எடுக்கிற வீடியோலாம் அடிக்கடி delete பண்ணிகிட்டே இருப்பேன். தெரியாமல் ஃபர்ஸ்ட் லேயர் வீடியோவையும் delete பண்ணிட்டேன். ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் லேயர்லேருந்து தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயருக்கு நம்ம ஃபோட்டோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது OHP ஷீட்டில் பிரிண்ட் எடுத்தது தான். எடிட் பண்ணி இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அதை எடிட் பண்ணி அதை OHP ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். இந்த OHP ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பல்காகவே வாங்கி வச்சுருக்கிறது தான். இதை கொடுத்து கடையில் கொடுத்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்துப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்தீங்கன்னு ஒரு சிஸ்டர் என்னை வந்து பர்சனலாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டதுனால தான் சொல்கிறேன். வெளியில் கொடுத்து எடுக்க சொல்ல ஒரு சிலர் வந்து எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் பேசி எடுக்க வைக்கிறது தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் அதிகமாக தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேசி எடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் தான் இது பண்ண போகிறேன். செகண்ட் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அந்த OHP ஷீட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். அதனால் லைட்டாக அதாவது ஒரு 4 ஸ்பூன் வந்து ரெசினும் 2 ஸ்பூன் வந்து ஹார்ட்னரும் எடுத்திருக்கேன். இது 2:1 ரேஷியோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2:1 ரேஷியோ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு வேளை 3:1 எடுத்துகிட்டு இதே அளவு எடுத்திங்கன்னா தப்பாக தான் வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயருக்கு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஃபோட்டோலாம் கரெக்டாக போய் அதில் ஃபிட் ஆகிற அளவுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் க்யூராக விட்டுருவேன். இதுக்கப்புறம் இந்த கோல்ட் ஃப்ளேக்ஸை வந்து சுற்றி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகுக்கு தான். இது வந்து கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்குறத பொறுத்து நம்ம செய்கிறதா இருக்கும். எல்லாமே நம்மளுடைய ஓன் இதுவாலாம் செய்ய முடியாது. கிளைண்ட் நம்மக்கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். ஒரு சிலர் உங்கள் இஷ்டம்னு விட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஃபுல்லாக வந்து கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் ப்ளஸ் OHP ஷீட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்களாக பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஏன்னா வந்து நம்மளுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுடைய இதுவை வந்து சஜஷனை சொல்லலாம், இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஓகே பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிகிட்ருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் அவங்கக்கிட்ட தான் கேட்பேன். வேணும்னா அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா சஜஷன் கொடுப்பேன். இந்த ஃப்ரேம் பண்ண சொல்ல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மாறிக்கிட்டே இருந்தது. அந்த ஜன்னலுடைய அந்த சன்ஷேட் வந்து மாறிட்டே இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது பண்ண சொல்ல நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கூடவே 2 ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் கேட்டிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுக்கும் லைட்டாக இதே மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபோட்டோ வந்து ஸ்டிக் பண்ணிவிடுவேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு இது ஒரு 2 ஹவர்ஸ் தான் வைப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடும், அதிலேயே ஸ்டிக் ஆகிடும். அதனால் 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் லேயரை ரெசின் அண்ட் ஹார்ட்னரை வந்து போர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் ஒர்க் பண்ண சொல்ல இது மாதிரிலாம் பண்ணுறது ஈஸி. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேஷன் கேட்டாங்க, ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன்லாம் கேட்டாங்கன்னா லேயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து கிறிஸ்மஸ் தீம் கொஞ்சம் கேட்டதுனால கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் எலமெண்ட்ஸ்லாம் அதில் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் லாஸ்ட் லேயர் தான் ஊற்ற போகிறேன். $75 கிராம் ரெசின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 32 கிராம் சம்திங் வந்து ஹார்ட்னர் எடுத்திருந்தேன். டோட்டலாக 112 கிராம்ஸ் வந்தது. அதை நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் கீழே வச்சுருவேன். எப்போவுமே வந்து அந்த பபுள்ஸ் ஏன்னா லாஸ்ட் லேயர் ஊற்ற சொல்ல ரொம்பவே முக்கியம். பபுள்ஸ் இருக்கவே கூடாது. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அது மாதிரி தனியாக வச்சுருவேன். அதுக்குள்ளே இந்த ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குதுன்னு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது அது மாதிரி ஏதாவது சின்னதாக இருக்கிறதுலாம் வந்து நான் செஞ்சுப்பேன். லைட்டாக அங்கங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரை அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது நல்லா கிளியர் ஆனதுக்கப்புறம் ரெசினை இதில் ஊற்றிடுறேன்.
இப்போ இந்த இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணேன், பட் வந்து அந்தளவுக்கு சரியாக தெரியல. இதனால லைட்டாக ஆட் பண்ணி விட்டுருக்கேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து லாஸ்ட் லேயர் ரெசினை வந்து ஊற்றிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தாலே நல்ல கிளாஸ் ஃபினிஷ் லுக்கில் நல்லா எந்த ஒரு பபிள்ஸுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கே பார்க்க சொல்லவே தெரியும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி வந்து கோல்டு மார்க்கர் வேணும்னு கேட்டாங்க, கோல்டு பெயிண்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டு பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இதில் எனக்கு இந்த அவுட்புட் தான் எனக்கு உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சிருக்கு கடைசியாக. ஸோ அதாவது எப்படி பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் நீட் அண்ட் லுக்காகவுமே இருந்தது. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அவங்க வந்து கோல்டு லேயர் கேட்டதுனால நான் கோல்டு லேயர் போட்டேன். எனக்கு அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதையுமே நான் அன்மோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அன்மோல்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற எட்ஜ் பீசஸ்லாம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா நீட் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் வந்து கையெல்லாம் குத்தாமல் நல்லா நீட் அண்ட் லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் யூவி ரெசினை வச்சு இந்த மேக்னெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். யூவி ரெசின் இது மாதிரி இதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மல் ரெசினுமே யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா, ஆனால் அது காயறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 12 ஹவர்ஸ் சம்திங்காவது ஆகிடும். அதனால் வந்து இது உடனே வேணுன்ற பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூவி ரெசின் கண்டிப்பாக இருக்கணும் கையில். ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது சம்திங் வந்ததுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூவி லைட்டை ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துருவேன். இப்போ கோல்டு பெயிண்ட் கேட்டதுனால இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்து சுற்றி இந்த மாதிரி அடித்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ஃபைனல் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி செயின் டைப்பில் கேட்டாங்க. அதனால் வந்து நம்ம செயின் இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செயின் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு த்ரெட் யூஸ் ஆகும். அதனால் கோல்டன் த்ரெட் எடுத்துருக்கேன். ஹேண்ட் ட்ரில்லரை வச்சு 2 சைடு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த சைடுமே அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த த்ரெட்டை எடுத்து அந்த கோல்டு த்ரெட் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து இது உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நம்ம அப்படியே விட்டால் போகாது. அதனால் இந்த மாதிரி ஒரு மெலிசான த்ரெட்டை எடுத்து அதுக்குள்ளே விட்டு அதை எடுத்து நம்ம இந்த இதுக்குள்ளே விட்டு வெளியே இழுத்தோன்னா வந்துடும். டைட்டாக கொஞ்சம் பிடிச்சி எடுத்திங்கன்னா இது மாதிரி வந்துடும். இதே மாதிரி அந்த சைடும் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு வாட்டியை நான் பண்ணி காட்டுறேன். இல்லைனா இது எடிட்டில் வந்து நான் தூக்கிட்டுருப்பேன். இதனால இது நல்லா கொஞ்சம் புரியணுன்றதுக்காக செகண்ட் டைமும் இந்த மாதிரி த்ரெட் விட்டு அது உள்ளே எடுத்து எப்படி எடுக்கிறதுன்றதை நான் காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், வெளியே வந்துடும். இது மாதிரி தான் வெளியே வந்துடும்.
ஸோ ஈஸியாகவே இருக்கும் இந்த மாதிரி த்ரெட்டு. இந்த த்ரெட்டை ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜம்ப் ரிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுவேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜம்ப் ரிங் சம்டைம்ஸ் ஏதாவது இதுவாச்சுன்னா கூட கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த த்ரெட்டு போட சொல்ல எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எதுவும் ஆகாதுன்ற ஒரு இதில் வந்து இது மாதிரி பண்ணி கொடுப்பேன். இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த செயினை போட்டுட்டு பேக் சைடில் நம்ம நாட் போட்டு முடிச்சிடலாம். நாட் போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டரை வச்சு அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக கார்னர்லாம் நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கலாம் அந்த த்ரெட்டை. நான் வந்து அதை காட்டல, அதை சொல்லிக்கிறேன் நான் இப்போவே. நான் அது வந்து வீடியோ எடுக்கல அதை. இதை கட் பண்ணிவிட்டு இந்த லைட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை காமிச்சோன்னா அந்த இதுவும் நல்லா நீட்டாக வந்துடும். அதுதான் சொல்ல வரேன். ஓகேங்களா, அவ்வளோதான், ஃபினிஷிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம உங்ககிட்ட கொடுத்துடலாம். இதுதான் இந்த வீடியோ. ஏதாவது உங்களுக்கு ரெசினாட் பற்றின டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.